ஐயா, புயல் மழை சமீபத்தில் நடந்ததுங்க. இந்த பகுதி எப்படி தண்ணி அதிகரிச்சு வந்துடுச்சு. அதிகரிச்சு வந்து எங்களுக்கு தெரியாது, இந்த இடத்துக்கு எப்படி வரும்னே தெரியாது. 72ல இந்த இடத்துக்கு தண்ணி வந்தது. இது வரைக்கும் மழை பெஞ்சது, இது வரைக்கும் இந்த இடத்துக்கு தண்ணி வராது. அதனால இந்த வீட்டுக்காரர் வந்து இந்த இடத்துல அசால்ட்டா நின்றுட்டாரு. தண்ணி இவ்வளவு தண்ணி வராதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு மணி நேரத்துல வந்து தண்ணி ஒரு 7 அடி செவரு பிடிக்கிற அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. அவரால் எப்படியுமே போக முடியல. எட்டி மார்த்த தாவு பிடிக்கோள் தான் தவறி கீழே ஊதிட்டார். அதுல ஊந்து ஊறி இறந்துட்டார். வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேர் சார். 2 பேர்ல வந்துட்டு அவங்க அம்மாவும் அவங்க பிள்ளைய வந்து மரத்தை பிடிச்சிருக்காங்க. அவரு மரத்தை பிடிச்சிருக்காங்க, பேலன்ஸ் பண்ண முடியல. வயசானவங்க பேலன்ஸ் பண்ண முடியாது, மரத்தை அடிச்சு போயிட்டாங்க. நைட்டு மணி ஒரு 8:30 மணி 9 மணி ரெண்டு ஹெலிகாப்டர் விட்டுட்டு அவங்க லைட் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேன். சரி ஒன்று கூட வச்சுருக்காங்க. வந்து பார்க்கும்போது ஃபோக்கஸ் பண்ணும்போது தெரியல. மரத்தில் இருந்த அவங்கள மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ மரத்தில் இருந்தாங்க, மரத்தில் இருந்தனால தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனாலும் அவங்கள தூக்கலாம் இல்லை, பார்த்துட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்க பார்த்தாலும் கூட தெரியாது, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மரத்து மேலே தான் அது பின்னாடி அந்த மரத்தை பின்னாடி மாடி மேலே போயிட்டு அந்த மரத்து. ஆமா, அது வந்ததுனால அவங்க 2 பேரை மட்டும் தான் காப்பாற்ற முடியும். வந்து அவங்க வந்து விட்டுட்டாங்க, பிடிக்க முடியல. அவங்க வந்துட்டு கூப்பிட்டு வந்தாங்க மறுநாள் எவ்வளோ தூரம் போய் அவருடைய சார் இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தாண்டி மறுநாள் தான் இருக்கு. மறுநாள் தான் சார். அவர் வயசு எவ்வளோ இருக்கும்? வயசு முன்னெச்சரிக்கை இந்த மாதிரி இல்லை, எதுவுமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால வந்து நிறைய பேர் விவசாயம் ரொம்ப கஷ்டப்பட்டு நெல் பயிர் மரம் எவ்வளோ தூரம் மாடு ஆடு வீடுகள் நிறைய உயிர் சேதம், நிறைய ஆடு மாடுலாம் எவ்வளோ இறந்துருக்கு? நிறைய இருக்கு சார். நிறைய வேற உயிரிழப்புகளுக்கு ஏதாவது நிறைய இந்த உயிரிழப்புனாக்கா மனுஷன் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான், மாடு ஆடு யாரும் சொல்லலை. நிறைய இருக்கு, நிறைய பேர் டாடா எல்லாமே வந்து ஒரு குறைஞ்சி ஒரு 3 மணி நேரம் தான் சார். இங்கே கீழேல இருந்து பக்கத்துல தான் அங்கிருந்து தண்ணி அதுலேருந்து தான் வந்திருக்கு. இந்த தண்ணி வந்து எது மாவட்டம் வந்துச்சு? எப்படி இருந்தது? சாத்தனூர் அணையில இருந்து வந்திருக்கு. சாத்தனூர் டேம் சார். அவங்க சொன்னது வந்து 18,000 கண்ணாடி தான் திறந்து விட சொன்னது. சரி, யாரும் எதிர்பார்க்காத ஒரு கட்சம்னா நைட்டு 1,40,000 கண்ணாடி திறந்து விட்டதுனால ஒரு ஆறு வந்துட்டு அதாவது தென்பண்ணி ஆறு வந்துட்டு முடிஞ்ச அளவு தண்ணி தாங்கி 2 ஆறு பிரிஞ்சு வரும். 2 ஆறு பிரிஞ்சு அதை தாங்காம இது 3வது ஆறு சார். இது 3வது ஆறு ஃபுல்லாவே தேனிநல்லூர் முக்காவாசி பேங்க்ல இருந்து அந்தாண்ட ஃபுல்லாவே போயிட்டு நிறைய சேதாரம். வண்டி அதாவது நீங்க சொல்ற மாதிரி வந்து 18,000 கன அடி திறக்கும் பட்சத்துல இந்த பாதிப்பு வந்திருக்காது. 1,40,000 கண்ணாடி திறக்கும் சூழலுக்கு வந்து அங்க தண்ணி ஃபுல்லா இருக்குது. அப்ப அவங்க அது வந்து முன்கூட்டியே இது திறக்கல. முன்கூட்டியே வந்து தண்ணி மேல வந்து கூட அந்த தண்ணி திறந்திருந்தா இதோடைய பெரிய ஒரு இழப்பு வந்திருக்காங்க. ஐப்பசி மாசமே திறந்து தண்ணியுடைய உடவு கூட அதுக்கு முன்னெச்சரிக்கையா பண்ணிருக்கலாம். இவங்க சேகரித்து வச்சதுனால நிறைய உயிரிழப்பு நிறைய வந்து அதாவது அழுத்தமான அந்த கன அடி தண்ணி வெளியில வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு நிறைய பேர் சார். நீ வந்துட்டு நிறைய பேர் துணி எல்லாமே எழுந்துட்டு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு உயிர் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இங்க எவ்வளவு குடும்பங்கள் மொத்தம் இருக்கும் இந்த பகுதியில் வரைக்கும் ஒரு 120 குடும்பம் இருக்கு சார். நமக்கு அவ்வளவு நம்ம இதற்கு 120 தெரியும். 120 குடும்பம் இருக்கு சார். இதில் இருக்கிற நிலங்கள்லாம் பார்த்தா இங்கே ஃபுல்லாக விளைநிலங்கள் எல்லாமே இங்கே அடிச்சுட்டு போயிருக்குது. எல்லாம் பாதிக்குது. ஆமா சார், எல்லாமே பாதிக்குது. இது ஃபுல்லாக நெல் பயிர், இது ஃபுல்லாக நிலங்கள் இது உளுந்து சார். இது பூரா உளுந்து, அண்ணாண்ட நெல் பயிர், அது நடுமைத்தில் தான் கரும்பு. இதுல முக்கால்வாசி பாதிக்கப்பட்டவங்க வேற விவசாயம் தான். நிறைய பேர் எல்லாத்தையும் எழுந்துட்டு சாப்பாடு ரொம்ப கஷ்டம். இந்த கால்காரத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆடு வந்து அதாவது விவசாயம் வந்து ரொம்ப பாதிப்பு. இன்னைக்கு விவசாயத்தை வச்சுதான் கடை ஒண்ணு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க வந்து ஆடுகிட்ட ஒரு பாதிப்பு வந்து நம்ம அரசு தரப்புல பண்ணியிருக்காங்க. அமைச்சர்கள் இதெல்லாம் வந்து பார்த்து என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க, என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க சார்? அது நமக்கு தெரியாது, பார்த்தாங்களான்னு தெரியாது சார். பார்த்துட்டு போயிருக்காங்க, இன்னும் இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கல.
இதுக்கு உண்டான உரிய இழப்பீடு என்ன எதுவும் சொல்லியிருக்கிறாங்க உத்தரவாதம்? இன்னும் எதுவும் அதுக்கான உத்தரவு ஏதிட்டு போயிருக்காங்க. ஏதிட்டு போனதுதான் நாளைக்கு மறு ஆட்சி. இடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவீங்க. ஆமா சார், ஆமா சார். அது முத்தாய் நகர் இங்க இதுதான் சார், இதுதான் முக்கிய நகர். பக்கத்துல. அது வந்து ஏதிட்டு தான் போயிருக்காங்க. இதுக்குள்ள எத்தனை வீடு இது மாதிரி இடிஞ்சிருக்கு நினைக்கிறீங்க? சார் வீடுலாம் வந்து இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஒரு ஆட்டு கொத்தா இதெல்லாம் அழிஞ்சிருக்கு. வீடுன்னு கிளம்புனா ஒரு 2 வீடு இடிஞ்சிருக்கு. ஆடு மாதிரி நிறைய ஆமா, ஒரு 30 ஆடு சேர்ந்து ஒரு கொட்டாயை போட்டு அவர் போய் ஓப்பன் பண்ணி வர முடியாது. அங்கே சார் பூட்டு போட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அவர் கூட்டு போயிடுவார். ஆனால் அவர் போய் திறகு போகிறதுக்குள்ளேயே அந்த 30 ஆடு உள்ளே ஆமாம். இந்த இறந்தவருடைய பேர் என்ன தெரியுமா? கலையரசு சார். கலை அரசு. ஆமாம், கலையரசு கவுன்சில். வயசு 55 வயசு 55 வயசு இருக்கு. ஃபுல்லாக விவசாயம் தான் பார்க்குறீங்க. விவசாயம் ஆமா, விவசாயம் தான். இந்த இடத்த விட்டா வேற எதுவுமே இல்லை சார். இதெல்லாம் அவங்க எல்லாமே செஞ்சுட்டு முழுக்க இதெல்லாம் விவசாயம் தான் சார். ஃபுல்லாகவே இப்போ வந்து நெல் பயிர் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு எல்லாம் மணலை கொண்டு வந்து அதை வச்சு கடை ஒன்று வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறோம். விவசாயம் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்தாண்ட கரும்பு ஃபுல்லாக எதுவுமே பண்ண முடியும். முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்புக்கு என்ன சொல்ல வந்து என்ன காரணம்? அதான் சார், ஒன்றும் இல்லை. இப்போ பாதிக்கப்படுறது ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறவங்க தான். இந்த ஆத்தோரம் இருக்க மக்கள் தான். ஆத்தோரம் மக்கள் வந்து அவங்களுக்கு எந்த தெரிவிப்பும் கிடையாது. எந்த ஒரு எச்சரிக்கையும் கிடையாது. திடீர்னு நைட்டு 12 மணிக்கு 2 மணிக்கு திறந்து விட்டா எப்படி தெரியும்? ஒரு வீட்டில் வந்து நாங்கள் இருக்கோம், திடீர்னு தண்ணி வந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ மெத்த வீடு கட்டவங்க மாடியில போகலாம் சார். கூரை வீட்டில் இருக்கவங்க அதாவது புயல் மழை வரும் அப்படின்னு முன்கூட்டி சொன்ன பிறகு அதுக்கு உண்டான ஒரு எந்த வித அறிகுறியோட நடவடிக்கை மழை வந்தால் கூட நாங்கள் போய்ச்சிப்போம் சார். மழை வந்தால் கூட ஏன்னா வேலி பிடிச்சி நிற்கலாம். தண்ணி ஃபுல்லா வீடு ஃபுல்லா வந்தா நாங்க எப்படி சார் போக முடியும்? அதுக்கு முன்னாடி அவங்க முன்கூட்டி எந்த சொல்லவே இல்லை. அது என்ன, அது ஒரு அலட்சிய போக்கு. அலட்சிய போக்கு தான் சார் இது. இது எதனால செஞ்சாங்கன்னு தெரியல. இது அரசாங்கம் தான் கேட்டு என்ன பண்ணணும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு பாதிக்கப்பட்டது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய பேர் சார். திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்தில் முக்கால்வாசி பாதிப்பு. வேற எந்த ஏரியாவுக்குள்ள சார் நீங்க நிறைய பேர் தாய் தகப்பல குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. மீண்டு வர முடியாம இதுல எப்படி சார் மீண்டும் சார் பணம் பல மாணவர்கள் இன்னைக்கு கூட நம்ம பார்த்து ஏப்பா ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு கேட்டா இன்னைக்கு தாய் தகப்பல நிறைய பேர் சார் டெஸ்ட் கிடையாது, புத்தகம் கிடையாது, எல்லாமே போயிடுச்சு. நான் எப்படி ஸ்கூலுக்கு போவேன்? ஒண்ணுமே இல்ல வீடே சார். இல்லாம வந்து ரோட்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த வீட்டுல எல்லாமே அந்த அரச்சூர் பகுதியெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இருவல் பார்த்தீங்களா? ஆமா, இருவல்பட்டு, அரச்சூர், அரசு அப்படி சில பகுதிகளை நான் பார்த்துட்டு வந்தேன். அவங்களுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸே இல்லாம அந்த ஒரே ட்ரெஸ்ஸோட பிள்ளைகள். சரி சார், இப்ப உங்க பத்தி வரேன். இப்ப இந்த வீட்டுல அவங்க மூணு பேர் இருந்ததுனால ஒரு பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு பெரிய அளவு ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதே இந்த இடத்துல பழகி இருந்தாக்கா என்ன பிரச்சனை? ஸ்கூல் படிக்கிறவங்க ரொம்ப அதான் சொல்லல, முன்கூட்டியே ஒரு அதுக்கு எல்லாம் ஸ்டெப் எடுப்பாங்களா? அந்த மாதிரி எடுக்கணும்ல. இது வரைக்கும் இன்னும் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கல. சரி, நான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போவேன் என்ன மாதிரி இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். சரி, சென்னையில இருந்து வந்திருக்கிறேன். சரி, உங்களை ஒரு சகோதரா நினைச்சு ஒரு ஆறுதல் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இதை வந்து அரசு கவனத்துக்கு, மக்கள் கவனத்துக்கு எடுத்து செல்றதுக்கான வழிமுறைகள் இருந்தோ அதை வந்து நான் முன்னெடுக்கிறேன். மக்களுக்கு போய் சேரணும். மக்களுக்கு நல்லது. இந்த மாதிரி பாதிப்பு இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளை வர நாட்களை நம்ம எடுக்க முடியுமோ அதை நம்ம பார்ப்போம். இவங்களாம் வந்து விவசாயத்துல இருந்து வரணும். அதனால இவங்களுக்கு வந்துட்டு அரசாங்கம் தான் பார்த்து ஒரு முடிவு பண்ணணும். சரி, கண்டிப்பா. எல்லாமே நீங்க நிலமும் போயிடுச்சு, அவங்க உயிரும் போயிருக்கு. அதுக்கு என்ன ஆகுது அந்த அரசாங்கம் தான் பார்த்து அவங்க செய்யணும். சரி, கண்டிப்பா.